இந்த கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி மைண்ட்லேயுமே இருக்குது. குருஜி, நான் ஒரு பிரச்சனையும் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பிரச்சனையாக வருது? ஊரில் இருக்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா தான் இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்குதா? நமக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்கறதுக்குன்னே மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார். அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? ஃபுல் டைம் ஜாபாகவே உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வேறு வேலையே இல்லை. பாருங்க ஏங்க, நமக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்கறது தான் அவன் வேலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவன் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. அவன் சிவனேன்னு தாங்க உட்காந்துருக்கான். உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், வேற எவனும் காரணமே கிடையாது. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் மனசு ஒத்துக்காது. எப்பயுமே ஒரு மனுஷன் என்ன பார்க்குறான்னா, நமக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் தான் இவனால தான் எனக்கு பிரச்சனை, என் பொண்டாட்டியால் எனக்கு பிரச்சனை, என் புருஷனால் எனக்கு பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மாவால் எனக்கு பிரச்சனை, என் பிள்ளையால் எனக்கு பிரச்சனை, என் பங்காளியால் பிரச்சனை, அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுக்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறோம். முதல்ல இதுதாங்க நீங்கள் பண்ணுற பெரிய தவறு. வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் மட்டும் இல்லை சார், நீங்கள் மட்டும்தான் காரணம். உலகத்தில் வேறு யாருமே காரணம் இல்லை. இதுதாங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஒன்று புரிஞ்சிருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொருத்தன் செய்த தவறுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கவே கிடைக்காது சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கை சட்டப்படி எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம், வேற எவனும் காரணமே கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன புரியலன்னா, நிறைய பிரச்சனை உங்களுக்கு வருது, இதுக்கு உண்டான காரணம் தெரியல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், ஒருத்தன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் ஒவ்வொரு சூழ்நிலையில்னா அந்த இடத்துல இருக்கிற சட்டத்திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் நான் டெய்லி போயிட்டு வந்துட்டு எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அந்த ஸ்கூலில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, சட்டத்திட்டம் இருக்குது, அதை நான் கரெக்டாக கடைபிடிக்கணும். காலேஜுக்கு போகிறீங்க, சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கணும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, சட்டத்திட்டம் அங்கே என்ன சட்டம்னு நான் முழுசாக கற்றுக்கிட்டு கரெக்டாக அதை நான் கடைபிடிக்கணும். சமுதாயத்தில் வாழ்கிறோம், அந்த சமுதாய சட்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சமுதாயத்தில் வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் வேறு மாதிரி சமுதாய சட்டம் இருக்கும். அதை நான் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. டிராஃபிக்கில் கார் ஓட்டுறேன்னா அந்த சட்டத்திட்டம் தெரிஞ்சிருக்கணும். அரசியலில் போகிறேன்னா அரசியல் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் நான் எந்த துறையில் நான் இருக்கிறேனோ அதில் இருக்கிற சட்டத்திட்டத்தை நான் தெரிஞ்சிருக்கும் போது இப்போ எனக்கு பிரச்சனை வராது. அதை நான் கடைபிடிக்கும் போது நான் சுதந்திரமாக நான் வாழ முடியும். அதே போல் இப்போ எப்படி ஒரு சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சட்டத்தை நான் தெரிந்து கொண்டு வாழும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனை வராதோ, இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க, அது புரியலைங்க உங்களுக்கு. அதனால் அடி விழுது, டொம்மு 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 டொம்முன்னு அடி விழுது. வாழ்க்கைனா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, நான் எதுக்கு ஆணாக பிறந்திருக்கிறேன், நான் எதுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறேன், நான் ஏன் பூமியில் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த அம்மா அப்பாவுக்கு நான் ஏன் பிறந்தேன், என் வீட்டில் எதுக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு, இந்த அண்ட சராசரத்திற்கும் எனக்கும் இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது, திடீர்னு என் வீட்டில் ஒருத்தன் செத்து போகிறான், திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, பூமி எதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது, 24 மணி நேரத்தில் சுற்றுது, சூரியனை 364 நாளுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது, அமாவாசை வருகிறது, பௌர்ணமி வருகிறது, இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறா, எந்த சட்டத்திட்டம் என்னை சுற்றி இயங்கிட்டு இருக்குன்னு முதல்ல தெரியணும் சார். அது தெரியாமல் வந்துட்டீங்க, பெரிய சட்டம் நமக்கு பின்னாடி இயங்கி கொண்டு இருக்குது. அந்த சட்டம் தெரியாதனால இப்போ உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா வயலேஷன், ஒரு சட்டத்தை மீறும் போதும் அவன் என்ன பண்ணுறான்,
எப்படி போலீஸ் நமக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறானோ எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு உங்களை கொள்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த தண்டனை கொடுக்குறது தான் சார் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இப்போ எப்படி ஒரு நாடுன்னு ஒன்று இருக்குது, அந்த நாட்டில் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ராஜ்யசபா லோக்சபான்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பல மினிஸ்ட்ரி இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸு, ஹெல்த் மினிஸ்ட்ரி, லா மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டு அங்கே சீஃப் மினிஸ்டர் கவர்னர்னு இருக்கிற மாதிரி அண்ட சராசரத்துலேயும் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது சார். அந்த சட்டம் புரியலை சார். அதைத்தான் சார் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஏதோ காவி சட்டை போட்டுக்கிட்டு போய் காட்டில் உட்கார்றவன் இல்லை. சட்டம், இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளணும், காஸ்மிக் லாவை கற்றுக்கணும். அதை எப்போ கற்றுக்கிறது? 60 வயசில் இல்லை, 15 வயசில் கற்றுக்கணும். புரியுதுங்களா? அந்த சட்டத்தை மீறும் பொழுது நமக்கு பிரச்சனை வருகிறது. அதனால் சட்டமே புரியாதனால உங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. ஏன் எனக்கு வருது, ஏன் வருதுன்னா வரும். புரிஞ்சிருச்சா? இப்போ இதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்க்காதீங்க, சட்டத்தை புரிந்து கொள்ளுங்க. எங்கேயுமே இடிக்க மாட்டீங்க. இப்போ கார் நல்லா ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஊரில் ஓட்டுறோமோ அந்த ஊரில் சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாகிற வரைக்கும் எவ்வளவு டிராஃபிக் வந்தாலும் இடிக்காமல் ஓட்டலாம் இல்லையா? அதே கதை தான் வாழ்க்கையும். முதல்ல இந்த வாகனம், காருங்கிற இந்த உடம்புங்கிற அந்த வாகனத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வாகனத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள சட்டத்திட்டத்தை புரிஞ்சு கொள்ளணும். இதைத்தான் அந்த காலத்தில் குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. இதுக்கு பேர் மெய்ஞானம்னு பேர். இன்றைக்கி எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தரல. வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றீங்க. இதையெல்லாம் கற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வராது. எதுக்கு பிரச்சனை வந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நமக்கும் தெரிந்துவிடும். இதுதான் மிகப்பெரிய ஞானம், மெய்ஞானம் என்று அழைக்கிறோம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக வாழலாம். வாழ்க்கையில் பிரச்சனை என்று தோன்றுவது பிரச்சனைகளின் காரணம் புரியாததால் தான். சரியான புரிதலை அறிந்து சந்தோஷமாக வாழ வேண்டுமா? பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி 2 நாள் புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.